பேசிய என்னுடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களோட குறிப்பிட்டார்கள். நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவது தேர்தல் நேரத்தில் என் மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு என்று. எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள், கேலி பேசுகிறார்கள் என்று பதிவு செய்தார்கள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் ரம்ஜான் பெருநாளிலே நீங்கள் கொடுக்கிற என் சொந்தங்கள் தருகிற உணவுக்கானவர்கள் அல்ல, உங்கள் உணர்வுக்கானவர்கள், உங்கள் உரிமைக்கானவர்கள், உங்களுக்கு உயிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது எப்பவோ நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம். தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளின் சிறைவாசிகளுடைய விடுதலை வலியுறுத்தி பல கூட்டங்களை நடத்தினோம். அதிலே எண்ணற்ற நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள். அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி நெல்லையிலே பாளையங்கோட்டையில் அதை மேலப்பாளையத்திலே நடத்தப் போகும்போது அனுமதியை மறுத்தார்கள், தடை விதித்தார்கள். அதற்கு காரணம் சொன்னார்கள், RSSம் கூட்டத்திற்கு நேரம் வைக்கும் என்றார்கள். அவர்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் கொடுங்கள் என்று கூட நாங்கள் வாதிட்டோம். ஆனால் அது தொடர்ச்சியாக மறுத்து விட்டார்கள். அப்போது எங்களுடைய அழுத்தத்திற்காக போடப்பட்டதான் ஆதிநாதன் குழு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள். இப்போது இது என்றோ நடந்திருக்க வேண்டிய கூட்டம். மதுரையிலே நான் சென்று என் அண்ணன் தடா ரஹீம் அவர்களில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்பிற்கினிய தம்பி போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் அவர்களுடைய குடும்பத்தினராம் சந்தித்தோம். அது ஆவணத்திலே வருகிறது. அங்கேயே கூட பெரிய கூட்டமாக போடலாம் என்று நினைத்தோம். ஆனால் திற என்ற இந்த ஆவணப்படத்தை நாங்களே பேசிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. அதில் பாதிக்கப்பட்ட என் இனம் சொந்தங்கள், என் அன்பு தங்கைகள், எங்கள் உறவுகள் பேசினால்தான். ஏனால் உங்களுக்கு எங்கள் மொழி புரியவில்லை, அவர்களுக்கு கண்ணீரும் அந்த கதறலுமாவது உங்களுக்கு புரியுமா என்ற நோக்கில் தான் இந்த ஆவணப்படத்தை நான் எடுத்தோம். ஏனால் பன்னெடுங்காலமாக துயரங்களை தூக்கி சமூக தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், எங்களுக்கு வேறு வழியே இல்லாதனால்தான் இதை